Mind-blowing velour. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் விநாயகமூர்த்தி, காங்கேயநல்லூர் சத்யாநகர் மணவாள கிளமண்ட அறக்கட்டளையில் பேராசிரியராக இருக்கிறேன். யோகம்னா என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பேசுவோம். யோகம்னா இணைதல் அப்படின்னு பேர். எது இணையணும்? உடலும் உயிரும் இணையணும். அதுக்காக தான் இந்த யோகாவை செய்ய சொல்கிறோம். இப்போ உடலும் உயிரும் இணையணும்னா ஏற்கனவே இந்த உடம்புல உயிர் இருக்குது. அந்த உயிர் இந்த உடம்பில் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பை நம்ம பேணி காக்கணும். திருமூலர் சொல்கிறாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்றார். இந்த உயிரை சரியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்பை சரி பண்ணணும். அப்போ அந்த உடம்பை சரியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் ஒழுங்காக யோக பயிற்சிகளை செய்யணும். இப்போ இந்த யோக பயிற்சிகள் ஏன் செய்யணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய அனைத்துமே ஏதோ ஒரு பார்ட்டு மட்டும்தான் நம்ம இயக்கிறோம். ஆனால் இன்னொரு பார்ட்டு நம்ம இயக்கிறது இல்லை. அப்போது அசையாமல் இருக்கிற நம்ம உறுப்புகளை அசை வைப்பதற்கும் அசைஞ்சினே இருக்கிற பொருட்களை அந்த உறுப்புகளை நிற்க வைக்கிறதுக்கும் செய்யக்கூடியது தான் அந்த யோகா பயிற்சிகள். இப்போது டெய்லி காலைல தூங்கி எழுந்துக்கிறோம். சில பேர் அலாரம் வச்சு எழுந்துக்குவாங்க. இப்போ அலாரம் வைக்கும் போதே என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில பேர் 2 அலாரம் வைப்பாங்க. அதாவது ஒன்று வைப்பாங்க, இன்னொன்று அதை நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இப்போ அலாரம் வைக்கிறது யார்? நாம் தான். இந்த உடம்பு தான் அந்த நேரத்தை தூங்குது. உடனே அலாரம் அடிச்ச உடனே எழுந்துக்கணும்னு உள் மனசு சொன்னால் கூட இந்த உடம்பு சொல்லுது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு என்ன செய்கிறோம்? அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம தூங்குறோம். இப்போ உடலும் உயிரும் ஒன்றா இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற உயிர் சொன்ன உடனே நாம் என்ன செய்யணும்? இந்த உடம்பு ஒத்துழைச்சி எழுந்துக்கணும். ஆனால் எழுந்துக்குதா? இல்லை. ஏன்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு என்ற ஒரு உணர்வை கொடுக்குது பாருங்கள். அந்த உணர்வு இல்லாத நிலையே அந்த உயிரும் உடலும் சேர்ந்து அமைப்பது தான் இந்த யோக பயிற்சி. அப்போ அந்த யோக பயிற்சியை நாம் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற மன உளைச்சல் என்பது முதல்ல வெளியேறுது. இப்போ மன உளைச்சல் என்பது வெளியேறுது அப்படின்னாவே நாம் எல்லாரிடத்துலையுமே அன்பாக பழகுவோம். இப்போ நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் யாருன்னா அன்பாக பழக மாட்டாங்களா அப்படின்னு நாம் ஏற்க நினைக்கிறோம். அப்படி தானே மற்றவங்களும் நினைப்பாங்க, நம்மளை கூட நினைப்பாங்க. ஒரு பையன் என்ன செஞ்சான்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, என்னது இன்னைக்கு ஸ்கூலில் போகும்போது யார்கிட்டையுமே சேராத, பார்த்து பக்குவமாக நடந்துடுவா அப்படின்னு. பையன் சாயங்காலம் வரும்போதே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். ஏன்னா எங்கட யாரும் சேரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணான். இப்போ என்ன அர்த்தம்? அப்போது மற்றவங்ககிட்ட சொல்லும் போதும் மற்றவரிடத்தையும் அன்பாக பழகக்கூடிய அந்த மன உளைச்சலை போக்கி அன்பாக பழகக்கூடிய தன்மையை இந்த யோக பயிற்சியில் கண்டிப்பாக எடுத்து செல்லும். எப்படி செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3 ஓட்டங்கள் இருக்குது. அந்த 3 ஓட்டங்கள் வாதம், பித்தம், சிலேத்தம் என்ற நிலையில கொண்டு போகிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று குறைவு நிறைவு ஏற்படுகிற போது நமக்குள்ளாகவே கேஸ் ஃபார்மினேஷன் ஆகுது. நமக்குள்ள என்ன மூச்சு ஓட்டத்தில் சிரமம் ஏற்படுது. வெப்பத்தினுடைய அதிகத்தன்மை ஏறும்போது என்ன ஜுரம் வருது. அப்படின்லாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சமாக டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா லோ பிபி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம போயிடும். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியேறணும்னா ஒழுங்காக நாம் 24 மணி நேரம் இறைவன் கொடுத்த அருட்கொடை. அந்த 24 மணி நேரத்தில் நாம் நமக்காக செய்ய போகிறோம், வேற ஒருத்தருக்காக நம்ம செய்ய போகிறதில்ல. வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க சொல்கிறாங்க, இந்த உடம்பு உயிர் வளர்ப்பதற்காகத்தான், அந்த உயிரை சரியாக செய்ய வச்சாதான் இந்த உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்ற. இப்போ என்னதான் அறுசுவை உணவு வச்சாலும் உடம்பு சரியில்லைன்னா நாம் சாப்பிட முடியாது. அப்போ இந்த உடம்பை சில பேர் சொல்லுவாங்க, வயசான பிறகு தான் அதை யோகா செய்யணும். அப்படி இல்லை. நல்லா இருக்கிற உடம்பை எப்படி ஒரு பாத்திரத்தை கழுவி வைக்கிறோமோ அதை மறுநாள் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதுபோல் இந்த பாத்திரம் ஆகிய இந்த உடம்பை சரியாக செயல்பட வச்சுனா தான் மற்றதுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ லேட் நைட்டில் தூங்குறாங்க, அதனுடைய விளைவு என்னன்னா 11 மணிக்கு மேலே படுத்துங்க அப்படின்னு சொன்னும் போது அந்த கல்லீரலானது அது வேலை செய்யறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. ஆழ்ந்த உறக்கம் என்பது இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடியே போயிடுது. காலையில் எழுந்துக்கு பாருங்க ஏதோ அச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ நல்லா தூங்கினேன் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போ வரும்னா 9 அல்ல 10 மணிக்குள்ளாகவே நம்ம பெட்டுக்கு போயிடுற மாதிரி நிலை வைக்கிறோம்.
இப்போ செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க அந்த மன உளைச்சல் வெளியேற்றப்பட்டு ஆழ்ந்த உறக்கம் என்பது வருது. இப்போ உறக்கம் என்பது இறைவன் கொடுத்த அருட்கொடை. அந்த உறக்கமே இல்லைன்னு சொன்னால் மனிதனாகவே செயல்பட முடியாது. அப்போது நாம் செய்யக்கூடியதுன்னா இந்த யோக பயிற்சி செய்யும் போது நல்ல நித்திரை, நல்ல உறக்கம் என்பது வரும். அப்போ நல்ல உறக்கம் என்பது வந்துச்சு அப்படின்னாவே உடம்புல இருக்க அத்தனை வலிகளும் வெளியேறிடும். அப்போ உடம்புல இருக்கிற அத்தனை வலிகள் வெளியில் போகும்போதே நாம் ஆரோக்கியமான தன்மையை உருவாக்குறோம். அப்போ அந்த ஆரோக்கியமான தன்மையை உருவாக்குறதுக்கு முன்னாடி எந்த பகுதியெல்லாம் அது செயல்படாமல் இருந்ததோ அதை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த யோக பயிற்சிகள் நம்ம செய்கிறோம். அப்போ சித்தர்கள் என்ன ஏறக்குறைய 4000க்கு மேற்பட்ட யோகத்திலே செஞ்சிருக்காங்க. பதஞ்சலி முனிவர்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 4000 பயிற்சிக்கு மேலே பயிற்சியே ஒன்று ஒன்றா நம்ம செய்ய முடியும்னா நமக்கு ஆயுசு பத்தாது. ஆனால் நம்ம உடம்புக்கு எது தேவையோ, வலி இல்லாத தன்மை எது உருவாக்குதோ அந்த யோக பயிற்சிக்கு மட்டும் நாம் செஞ்சால் கூட போதுமானது. அப்போ நம்ம அதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். அதுபோல் எக்ஸசைஸ் என்பது யோகா பயிற்சிகள் என்பது காலையில் ஒரு செஷன், பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் இந்த யோகா பயிற்சிகளை செய்யணும். இப்போ இதை செய்யுது என்பது ஒரு வாடிக்கையாக வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி சார் செய்கிறது அப்படின்னா ஒரு ஷீட் ஒன்று வச்சுங்க. இப்போ கேலண்டரே கூட இருக்குது, அதிலே கூட இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன்னா ஒரு டிக்கு, 2வது நாள் செஞ்சிட்டுனா டிக்கு, இந்த மாதிரி டிக் போட்டுனே வந்துட்டுங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாகவே மாற்றம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். இந்த யோக பயிற்சி செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய லைஃபு, யோக பயிற்சி செய்த பிறகு உங்களுடைய லைஃபு, ரெண்டுத்தையும் காரணம் வச்சு பாருங்கள். நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தேவைங்க. மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் யோகா பயிற்சி பற்றி சொல்லிக் கொடுப்பீங்க. ஏன்னா நாம் செய்யறதை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க செய்யுது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நாம் யாருன்னா முன்னுதாரணமாக நாம் இருக்கணும். அப்போ நான் காலையில் எழுந்து நாம் யோகா பயிற்சி செய்ய ஆரம்பித்தோடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான், உடனே கூட வந்து அதை செய்ய ஆரம்பிப்பான். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா வருகிற தலைமுறை என்பது நல்ல உறுதிமிக்க தன்மையாக, அதாவது என்ன சொன்னோம்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் என்பது அதிகமாக கூடும். இது பதஞ்சலி முனிவரே தன்னுடைய வளர்ச்சியில் எழுதி வச்சுக்கிறார். உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றல் என்பது வந்தது அப்படின்னா எந்த தொற்று நோய் வந்தாலும் நாம் எதிர்க்கிற ஆற்றல் இயல்பாகவே உடம்புக்கு வந்துடும். அதை செய்யக்கூடியது எதுன்னா யோக பயிற்சிகள் தான். அப்போ அந்த யோக பயிற்சிகளை எவ்வளோ மொத்தமே செய்யணுமா? இல்லை, நமக்கு எது வருமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதுமானது. அதை செய்ய செய்ய நமக்குள்ளாகவே மாற்றம் என்பது ஏற்படும். நம்ம வீட்டில் முதல்ல என்ன செய்யும், அமைதி என்பது ஏற்படும். நம்ம என்ன பார்க்குறோம், ஒருத்தர் தூங்கியாத ஒன்று என்ன செய்கிறோம், அட்லீஸ்ட் நம்ம இது ஒன்று வாழ்க வளமுடன் சொல்லலாம், இல்லைனா குட் மார்னிங் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஹாய் அப்படின்னா சொல்லலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நாம் விஷ் பண்ணுறோமா? அதுவே கிடையாது. சாப்பிட்றோமே அது நல்லா இருக்குதுனாலும் நம்ம சொல்கிறோமா? அது கூட நம்ம சொல்கிறதில்ல. இதையே நாம் என்ன பண்ண பழக்கப்படுத்திக்கிறோம். சொல்கிறதுக்கு இத்தனை நாள் நம்ம சொல்லலை, பரவாயில்ல, இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கை துணைக்கு இதை செஞ்சோமா, இது நல்லா இருந்தது சொல்லுங்க, நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுங்க, அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்கிட்ட கூட நல்ல விஷயங்களே சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லாத வேற ஆள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக செய்யணும் அப்படின்னா யோக பயிற்சிகள் செய்யும்போது அந்த குழந்தை பார்க்கும்போது என்ன செய்வான், உடனே அவன் செய்ய ஆரம்பிப்பான். எங்கள் அப்பா இதெல்லாம் செய்கிறான்னு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவான். அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறான், அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும், அவங்க வீட்டில் அவங்க செய்கிறாங்களா, நாம் கூட செய்யலாமே அப்படின்னும் போது அந்த ஊக்கம் என்பது தான் தேவை இருக்கும். அதனால தான் மகிழ்ச்சி அவங்க சொல்கிறாங்க, முயற்சி பயிற்சி அதில் வெற்றி. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி என்பது வேணும், பயிற்சி என்பது வேண்டும், அதுக்கப்புறம் நமக்கு வெற்றி என்பது தானாக வந்துடும். நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நாம் மற்றவங்களுக்கு நாம் கொடுத்துடணும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கறது என்றது எது, அன்பான பேச்சு, இயல்பான வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் கோபம் என்பது வருது அப்படின்னா அடுத்த வார்த்தை கோபம் இல்லாத ஒரு சொல் வந்ததுன்னா போதும், அந்த இடத்துல பிரச்சனையை நாமளே சால்வ் பண்ணிடலாம். அப்போ நாம் என்ன செய்கிறோம், கோபம் நம்மளை போய் சொல்லிட்டானே அப்படின்ற அந்த யூகோ வந்த உடனே அடுத்த வார்த்தை அந்த சினத்துக்கு அதில் போயிடுறாங்க. ஆனால் அந்த சினம் என்பதை தவிர்த்துக்கிறோம் அப்படின்னா சினம் எங்கே வருதோ அதுக்கு அடுத்து சாஃப்டான ஒரு வார்த்தையை சொன்னும் போதே பாதி கோபம் கண்டிப்பாக கம்மியாயிடும். அந்த பக்குவம் என்பது எப்போ வரும் அப்படின்னா யோக பயிற்சிகள் செய்யும் போது நிச்சயமாக வரும். ஏன்னா நல்ல உறக்கம் என்பது வரும், நல்ல துடிப்பு என்பது வரும், நமக்குள்ள அந்த தேஜஸ், முகத்தினுடைய தேஜஸ் நல்லா வெளிச்சமாக இருக்கும், மற்றவருடைய பார்க்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். சில பேர் நம்ம பார்க்குறோம், என்ன செய்கிறோம், பார்த்து விஷ் பண்ணி ஐயா சார் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஒரு சில பேர் பார்த்தா பக்கத்து தெரு வழியாகவே போயிடும். காரணம் என்ன, அவர் ஏதோ அதை பற்றின ஒரு சின்ன தகவல்கள் சொல்கிறோம்.
அப்போ இந்த மாதிரியான மாற்றம் என்பது நம்மக்கிட்ட ஒருத்தர் அன்பாக வரக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றம் செய்வது எதுனா யோக பயிற்சி தான். அப்போ முகவசியம் என்பது ஏற்படும், ஜெகவசியம் என்பது ஏற்படும். மற்றவர்களோடு அன்பாக பழகுகிற போது நமக்குள்ள மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். ஆகவே யோக பயிற்சிகளை நாம் செய்யுங்க. பல தலைமுறையினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் வழிகாட்டியும் நாம் அமைப்போம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.